வணக்கம் மக்களே. காலையில் ஒரு 3:30 மணி போல் இன்றைக்கி போகலாமா வேணாமான்னு இருந்தேன். இந்த வாக்குச்சாவடி வைக்கிற ஒரு சில பர்சனல் இஷ்யூக்காக நான் எங்கே போகிறேன் வரேன்னு நான் சொல்ல முடியாது, அதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்களை நான் என்ன கேட்குறேன்னா, வீட்டு உள்ளே தயவுசெய்து இருக்காதீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் அதிகமாக ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்ல வரேன். சும்மா வீட்டில் வரனா வண்டி எடுத்துன்னு இந்த வாக்குச்சாவடி போயிட்டீங்களா எங்கே வச்சுருக்காங்கன்னு விசாரிச்சா சொல்லுவாங்க. சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வாங்க. காலையில் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி நினச்சிட்டு எல்லாருமே அந்த பக்கம் போங்க, கொஞ்சம் சுற்றுங்க. அதாவது சென்னையில் சொல்கிறேன், மற்ற வெளியில் இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாகவும் சும்மா ஒரு 100 பேர் 200 பேர் அந்த பக்கம் போய் அப்படியே கொஞ்சம் பொழுது விடிகிற வரைக்கும் அப்படி நின்றுட்டு வரோன்னு வைங்களேன், கண்டிப்பாக தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதாவது அந்த நிர்வாகிகள்லாம் அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மள சொல்கிறேன், மக்கள் தயவுசெய்து விஜய் அண்ணனுக்காக கொஞ்சம் இறங்கி வெளியில் வாங்க. காலையில் இப்போ நாங்கள் போய் பார்த்தோம், எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, பாதுகாப்பாக இருக்குது. பார்த்த வரைக்கும் அப்படியே அமைதியாக நார்மலாகுது. எல்லாம் அந்த இடத்துல ஆஸ் யூஸ்வல் அங்கே இருந்த போலீஸுங்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, ஆஸ் யூஸ்வல் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தாங்க. இப்போ போன இடத்துக்கு 3வது நாளும் நான் போய் பார்த்தேன், சும்மா போய் பார்த்தேன். அப்போ இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, அங்கே நான் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அங்கே ரெடியாக நிறைய பேர் டிவிக்கு தம்பிங்கெல்லாம் இருந்தாங்க, எல்லாம் பேசினாங்க, என்கிட்டலாம் பேசினாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு தம்பி வேறு சொன்னாப்புலன்னா, அவங்கள பார்த்தேன்னா நல்லா தான் பேசுனீங்க அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு இருந்தாப்புல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசாங்க அதிகாரிகள்லேயும் நிறைய பேர் உண்மையில் வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்களாம் விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இப்போ காலையில் பேசிட்டு இருந்தோம். சரி நீ கூட போகலாமா வேணாமான்னு இருந்தேன். 2 பசங்க சும்மா கூட வருவானுங்க, ஃப்ரெண்ட்ஸு, சின்ன பசங்க வருவானுங்க. அவனுங்க சரி போகலாமானாங்க. 3:30 மணிலாம் அவனுங்க வந்துட்டானுங்க டக்குன்னு. ஆனால் வாங்கண்ணா போகலான்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாமே ஆர்வமாக இருக்கணும். முதல்ல வரமாட்டேன்னு சொன்னானுங்க. இப்போ நைட்டில் சும்மா அவனுங்க ஒரு ரவுண்ட் அடிக்கும், சென்னை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கும். கொஞ்சம் சந்தோஷம் ஆகிட்டான மக்கள். என்ன சொல்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. இந்த மாதிரி வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வெளியில் பார்க்கும்போது தான் அது தப்பு பண்ணுறவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஒரு கூட்டம் அந்த பக்கம் சுற்றி இருந்தாலே தெரியும். அந்த மஞ்சள் கலர் பனின்னு போட்டுன்னு போனது தெரிஞ்சிருப்பாங்க, இது சென்னை சூப்பர் கிங்ஸ் பனின்னு. அதாவது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. கொஞ்சமாவது அண்ணனுக்காக இறங்கி வாங்க கீழே. இந்த மே 3 வரைக்குமாவது அந்த பக்கத்தில் இருக்கவங்கலாம் சும்மா போங்க, ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு வாங்க, கும்பலாக போயிட்டு வாங்க. தப்பே கிடையாது. வாக்கிங் போகிற மாதிரி நினச்சி போயிட்டு வாங்க அண்ணனுக்காக. நன்றி, வணக்கம்.